காட்டுமா சக்தி? பாத்தியா சக்தி, அருக்காணி ரமாவணிய எப்படி சக்தி வாங்கம்மா. இந்த சரசா பாட்டி கொடுங்க பாட்டி. வெளியே கொண்டு போய் ஊத்துங்க. கொடுமா. சாமியை வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போம்மா. ரெண்டு பேரும் வலது காலை வச்சு உள்ள போங்க. சக்தி பாத்தியா, இதே என் ஆத்தோட கோயில். இங்க இங்க வந்ததுக்கு அப்புறந்தே மனசு லேசா இருக்குது தெரியுமா? மாமா, நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான் அத்தை ஆசைப்பட்டாங்க. இந்த நேரத்துல போய் கண் கலங்கிட்டு இருக்கீங்க. இல்ல சக்தி, எனக்கு வீட்டுக்குள்ள வந்த உடனே நேர்ல பார்த்த மாதிரியே அழக்கூடாது. பார்த்த மாதிரியே இருக்கு. இல்ல ராஜா, இந்த பாரு, அழக்கூடாது. சரி சரி வாங்க உள்ள போலாம். சாமி கும்பிடவா? கிடையாது ஒரு வார்த்தை சொல்லாம எங்க போற தாயே, நடமாடும் தெய்வமாக மண்ணில் பிறந்தாயே, உன்னை விட்டா எங்கு எனக்கு வேறு யாரு, பெத்த புள்ள கேட்கும் கேள்விக்கு பதில கூறு, ஒரு வார்த்தை சொல்லாம எங்க போற தாயே. அர்க்கணி, பொண்ணுரங்கத்தி சக்தியை உட்காரவை. அது வந்து பாட்டி. அக்கா வா பொண்ணுரங்கம். பாட்டி எல்லாம் தயாரா? கொலைப்படாத உள்ள வந்து பாரு. வாதங்கம்மா. அத வரேன். வா பாரு, நல்லா பாரு. போ பாட்டி, இதுதான் உன் கைங்கரியமா? இதத்தானே என் வீட்லயும் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். அதான் அந்த பையன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானே. உங்க ஊர்ல அப்படி நடக்கும், இங்க நடக்காது புள்ள. ஐயோ, இங்க நடக்கணும் தானே அவங்களை இங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பாட்டி, ஏதோ லேகியம்னு சொன்னியே, அதுங்க? போதங்கம்மா, லேகியன்னு நான் சும்மா சொன்னேன். பொண்ணுரங்கத்துக்கு தைரியம் வரணும்னா அவன் பிறந்த இடத்த இருந்தா தான் தைரியம் வரும். இந்த ஊடு அவன் ஆத்தா வாழ்ந்த ஊடு. இங்க சாந்தி முகூர்த்தம் வச்சா அவனுக்கு தானா தைரியம் வந்துரும். இந்த ஊடு அவனுக்கு சொந்த வீடா இருக்கறனால அவன் தைரியமா இருப்பான். பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருப்பான்.
அவங்க 2 பேரும் வீரகாளியம்மா கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குவாங்க. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. எதை பத்தியும் கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன், அந்த வீரகாளியம்மா இருக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி. பூமிகா, நீ மட்டும் ஏமா அங்க தனியா நிக்கிற? பரிமாறத்துக்காகவா? இல்ல பூமிகா வா, நீ வந்து உட்காரு, நான் பரிமாறேன். ஐயோ வேணாத்த. பரவாயில்லம்மா, வந்து உட்காரு. வாமா வாமா, வந்து உட்காரு, நான் பரிமாறேன். உட்காரு உட்காரு பூமிகா. இப்படிதான் சாப்பிட வர சொன்னா வரவே மாட்டா, இப்படிதான் அடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பா. நான் விட மாட்டேனே, கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சு என் கையாலேயே பரிமாறினாதான் ஒரு மாமியாரா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் அண்ணி இருக்கணும். மருமக மெச்சின மாமியார் இருந்தாதான் மாமியார் மெச்சின மருமக கிடைப்பா. நான் எப்பவுமே அப்படிதான். மருமகளே, சாப்பாடு வைக்குவாமா? என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் இந்த மலைநாட்டுக்காரிக்கு நான் பரிமாற வேண்டியதா இருக்கு. அண்ணி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பரிமாறுங்க. இப்ப போடுறேன். நிறுத்துங்க. என்ன தனித்தனி தட்டுல சாப்பாடு போடுறீங்க? புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டிக்கு இப்படியா தனித்தனி தட்டுல சாப்பாடு போடுவீங்க? ஒரே தட்டுல சாப்பிட்டா தானே அவங்களுக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும். அப்பதானே 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு அர்த்தம் ஆகும். என்ன, நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஒரே தட்டுல தான் சாப்பிடணும். சரி, குழம்பு ஊத்துங்க. ஊத்துறேன். சாம்பார் சாம்பார் ஊத்துறேன். சாப்பிடுமா மதன்? 2 பேரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிடுங்க. சாப்பிடுறாங்க. என்ன சாப்பிடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. நான் அத்தை தானே, ஏன் முன்னாடி என்ன கூச்சம்? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நிறுத்து. என்ன தட்டுல பாகம் பிரிக்கிற? ஏய், எடுத்து மாத்தி மாத்தி ஊட்டி விடுங்க. ஊட்டுன்னு சொல்றேன்ல. என்ன மதன் யோசிக்கிற? அப்போ நான் வந்ததால சும்மா நடிக்கிறேன். ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. பூமிகா இந்தா. அம்மா பூமிகா, நீ ஊட்டு உன் புருஷனுக்கு. சாப்பிடுங்க மச்சான். மச்சானா? அப்படித்தான். இப்பதான் திருப்தியா இருக்கு. காட்டுங்க. ஏமா பூமிகா, என்னாச்சு? ஏன் அழுவுற? என்ன குழம்புல காரம் ஜாஸ்தியா இருக்கா? இல்லம்மா, தாங்க முடியாத சந்தோஷம். அதான்
வணக்கம் பூசாரியா. வாப்பா பொண்ணுமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா. சம்சாரம் வருது. சத்தி வா. வணக்கம். சக்தி இவர்தான் கோயில் தர்மகர்த்தா. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வாங்க தரிசனம் பண்ணி. சரிங்க. வா சக்தி. வாங்க பாருங்க. கோயிலுக்குள்ள போலாம். வாடே. ஊரிய திரட்டி விட்ட போறீங்க. வா சக்தி, முன்னவா. பொண்ணுரங்க இருப்பா, இருமா. அந்த மாலை கொடுமா. இந்தாங்க. பொண்ணுரங்கம், வீரகாளியம்மன் சன்னிதானத்துல உன் பொண்டாட்டிக்கு மாலை போடு. அம்மா, இன்னொரு மாலை கொடுமா. எடுத்துக்கோங்க. நம்ம சக்தி, இந்த மாலைய உன் புருஷன் இடத்துல போடு. பூசாரியா, பொண்ணு மாப்பிளையும் கல்யாணம் பண்ணி மாலை மாத்தியாச்சு. நம்ம ஊர் அடக்கப்படி பரிவட்டம் கட்டி விடுங்க. சரியாத்தா. பொண்ணு மாப்பிளையும் இப்படி இருந்து நில்லுங்க. பொண்ணு சக்தியோட அங்க போய் நில்லுப்பா. போமா. ஐயா, பரிவட்டம் கொடுங்க. இந்தாங்க பூசாரி. சக்தி, பரிவட்டம் கட்டின உடனே உன் புருஷனை பாத்தியா? இந்த சோழவந்தானுக்கு ராசா மாதிரி இருக்கான்ல? ஆமா. உங்களுக்காகத்தான் பூச்சட்டி, பால் குடம், காவடி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வா சக்தி, போய் வா. வாமா. வா. ஓம் சக்தி, பராசக்தி ஓம் சக்தி, பராசக்தி ஓம் சக்தி, பராசக்தி ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி ஓம் சக்தி, பராசக்தி ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி, பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி வேண்டியதை கொடுக்கணும் வீரகாளியம்மா. இந்த பொண்ணு மனுஷன் அவன் புருஷ மனுஷன் ஒண்ணு போல இருக்கணும். எல்லாம் உணர்ந்து நடக்கணும் வீரகாளியம்மா. ஓம் சக்தி, பராசக்தி. ஆத்தா, 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 வா, ஆத்தா, வா, ஆத்தா, உள்ள வா, உள்ள வா, இறங்கி வா, ஆத்தா, இறங்கி வா. பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சிகரதம் முங்கி வரும் வங்கயமா வந்தனம்
எங்க வீட்டில் எழுந்து வந்து எப்பொழுதும் தங்கணும் சிங்கரதம் பொங்கி வரும் கங்கையம்மா வந்தனம் எங்க வீட்டில் எழுந்து வந்து எப்பொழுதும் தங்கணும். வாமா. ஓம் வீரகாளியம்மா ஆத்தா உன் சன்னதிக்கு வந்திருக்கிற இந்த தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணணும் தாயே. ஆத்தா வீரகாளி அம்மா, நீ பார்த்து நடத்தி வச்ச கல்யாணம் இது, எந்த குறையும் வராம பாத்துக்க. ஆத்தா உன் ஆசீர்வாதத்தோட இவங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கணும். தாயா ஆத்தா, இவங்க வம்சம் தணிக்கணும். ஆத்தா இவங்க வம்சம் பல்லாண்டு வாழணும். பொண்ணு ரங்கம் பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு தானே கல்யாணம் நடக்கும். அவனுக்கு கல்யாணம் ஆகாத நம்ம ஊர்ல பேச்சிருச்சுல, அது இப்ப பொய்யா போச்சு. கல்யாண ராசி இல்லாதவனு எங்க பொண்ணு ரங்கம் மேல இந்த குறையை நீக்கிட்டியாத்தா. எங்க பொண்ணு ரங்கத்துக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தா எங்க சக்தி இன்னைக்கு இந்த ஊர் சிலமே விழா எடுத்து கும்பிடணும். ஓம் வீரகாளியம்மா அகிலத்தை ஆழ்பவளே அகிலாண்டேஸ்வரி தாயே. என்ன சக்தி நின்னுட்ட? வா வண்டியில ஏறு. என்ன மாமா இது? மாலை மரியாதை பரிவட்டோன்னு எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு மாமா. ஓ அதுவா, என் மேல இருக்கிற பாசத்துல ஊருக்காரங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க சக்தி. இவ்வளவு மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப சாதாரணமாயிட்டேன் மாமா. ஐ சக்தி, என்ன சொல்ற நீ? என் கம்பெனியை பார்த்ததும் அங்க வேலை பண்றவங்களை பார்த்ததும் நீங்க என்ன ரொம்ப பாராட்டுனீங்க. ஆமா, ஆனா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உங்களை சுத்தி இவ்வளவு பேர் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மாமா. உண்மையிலேயே என்னை விட நீங்க தான் பாராட்டப்பட வேண்டியவர். எனக்கு நீங்க புருஷனா கிடைச்சது நான் செஞ்ச தவம் மாமா. உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு எனக்கு தான் இப்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்கு. ஐயோ சக்தி, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது சக்தி. உன்னாலதான் எனக்கு இம்புட்டு மறுவாத. நீ மட்டும் என்னைய கண்ணால பண்ணாம போயிருந்தா இந்த ஊருக்குள்ளார காக்கா குருவி கூட என்னைய மதிக்காம போயிருக்கும் தெரியுமா? உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சக்தி. அத்தா, பொண்ணுரங்கமும் நீயும் இந்த வீரகாளி அம்மனை நல்லபடியா வேண்டிக்கிட்டீங்கல்ல, இனிமே இந்த அம்மனே உங்களை நல்லபடியா காத்து கொடுக்கும். அப்புறம் வீட்டுல பாட்டி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, தங்கமா சொல்றது நெசம்தான். பொன்ரங்கத்துக்கும் சக்திக்கும் சென்னையில கல்யாணம். சாந்தி முகூர்த்தம் நம்ம ஊர்ல தான் அறா நேரத்துல. என்ன அர்க்காணி, கோயில்ல ரொம்ப சந்தோஷமா இருந்த போல இருக்கு. ஆமா ரமணி, பின்ன என் பொண்ணு ரங்க மாமாக்கு எவ்வளவு மாலை எவ்வளவு மரியாதை. அம்மாடியோ, என் கண்ணி பற்றம் போல இருக்கு. அவருக்கு நல்லா திஷ்டி சுத்தி போடணும். ஏய் சும்மா நடிக்காத. பொண்ணுரங்கத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரணும், இந்த ஊருக்கு வரணும்னு நீ எவ்வளவு ஆசைப்பட்ட. அது நடக்காம போச்சுல. இங்க பாரு, அது நடக்கிறதுக்கு இப்ப கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. நீ என்ன சொல்ல வர? சொல்றேன். இங்க பாரு, சக்திக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் கல்யாணம் நடந்திருந்தாலும் இன்னும் அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கவே இல்லை. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணும் இல்ல. நடக்காத அவங்க சாந்தி முகூர்த்தம் நடக்காமலே போகட்டும். நீ அதை எப்படியாவது கெடுத்துரு. ஆமா, அது நடக்காம கெடுத்துரு. என்ன யோசிக்கிற?
நான் சொன்னதை செஞ்சிரு.